ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டமையை சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜெயவீர வன்மையாக கண்டித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளார். சுரேஷ் சாலை ஒரு புகழ்பெற்ற மற்றும் மிக திறமையான ராணுவ அதிகாரி மற்றும் போர் வீரர் என்றும் அவர் இலங்கையில் 3 தசாப்த காலம் நிலவிய கொடூரமான பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதிலும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்திருக்கின்றார் என்றும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறு சிறந்த அதிகாரியை இந்த வழியில் விசாரிப்பது ஒரு அரசியல் நோக்கத்துடன் செயற்படுத்தப்பட்டதாக தெரிகின்றது என்றும் அதன் நியாயத்தன்மை மற்றும் லட்சியம் குறித்தும் அது அரசு அதிகார துஷ்பிரயோகமா என்பது குறித்தும் சந்தேகம் எழுகின்றது என திலீப் ஜெயவீர சுட்டிக்காட்டினார். இந்த நடவடிக்கை நம்பகமான ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை, ஆனால் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டால் அது நீதியை கேள்வி செய்ய மட்டுமல்ல, நமது இலங்கை ஆயுதப்படைகளின் மன உறுதியையும் கடுமையாக பாதிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். நாட்டை பாதுகாக்க தமது உயிரை பணயம் வைக்கும் வீரர்கள் அரசியல் தேவைகளுக்காக இலக்காக மாற்றப்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீதி வெளிப்படையானதாகவும் பாராபட்சமற்றதாகவும் திரிவுகளில் இருந்து விடுபட்டதாகவும் இருக்க வேண்டும். மேலும் அதன் அடிப்படையில் இல்லாத எந்தவொரு நடவடிக்கைக்கும் பொறுப்பானவர்கள் மீது ஒரு அழியாத அடையாளத்தை மட்டுமே ஏற்படுத்தும் என்றும் திலீப் ஜெயவீர கூறியுள்ளார். நம்பகமான சாட்சியங்களுக்கு பதிலாக குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நீதியை சீர்குலைப்பது மட்டுமன்றி இலங்கை ஆயுதப்படையின் மன உறுதியை கடுமையாக பாதிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார்.